40 சிகரெட் ஒரு நாளைக்கு. யம்மோ 3 நாள் என்ன வீட்டுக்கு போகும்போது வாயில் டேஸ்ட் தெரில. நான் பயந்துட்டேன். என்னடா அது மறுத்து போச்சு, ஒரு அந்த மின்ட் ஸ்மெல் வருது, சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரில, ஜிம் போனால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, இங்கே பெயின் வரும், ஓட முடியாது சொல்லி நான் ஒரு லாட்டாக வாங்கிட்டு போய் என்னால் இப்போ சிகரெட் பொழைச்சிருப்பான். ஒரு நாளைக்கு 40 சிகரெட். மேம் என்ன சொன்னாங்க? இன்னைக்குள்ள போச்சு 50-60 கேட்பாங்க. திரௌபதி வந்து 3 எனக்கு கேட்டார் பண்ணுறதுக்கு. நீங்க பண்ண வேண்டியது அவர் கேட்டிருந்தாரு. எப்பவுமே அந்த காஸ்டோட விஷயத்துல எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லை. ஆனால் அவர் எடுத்த ரியல் நடக்கிற விஷயம் தான் எடுத்துட்டு இருக்காரு. பழையவனார பார்ட் 2 பண்ணலான்ற ஒரு பிளான். லாரன்ஸ் சாரை பார்க்க நானும் என் வைஃபும் போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் சோஃபாவில் உட்காந்து பேசி நான் தரைக்கு வந்துட்டேன். எனக்கு அப்படியே கண்ணில் கிளம்பி ஒரு செக் கொடுத்தாரு, இந்த படம் நீ பண்ணுறேன். 7 வருஷம் ஒரு படம் போராடி நடித்தோம். முடிச்ச படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. அப்படியே ஷட்டர் ஆகுறாங்க. அப்புறம் படமே இல்லை. நான் ஒரு ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு வயசுன்னா ஒரு 4 வயசு இருக்கும். நான் படத்தை வந்துட்டு சொன்னேன், எப்போ வரும் படம் அதை வந்துடும். அது வந்து இவனை பயந்தே நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருவேன். என் வைஃபை கேட்பான், எந்த நம்பிக்கையில் போறீங்கன்னு கேட்டாங்க. அது எப்படி யோசிச்சேன். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டாக்ஸியோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ட்ரெய்லர்ல அப்புறம் இன்னொன்று நான் அதிகமாக நோட் பண்ணது ஸ்மோக். எனக்கு தெரிஞ்சு நாங்க பார்க்கும்போது ஓகே ஒரு சிகரெட் எடுத்து 10 வச்சு அடிச்சு முடிச்சாரு. ஆனா ஷூட் அப்போ மட்டும் அந்த டேக் ஓகே ஆனா ஒரு 10 சிகரெட் 5 சிகரெட்னு கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இல்லை கண்டினியூட்டி இருக்கு ப்ரோ. நான் வந்து அந்த டேரக்டர் என்ன சொன்ன, இந்த கேரக்டர் வந்து பிளாக் தொட்டிஜா சிம்பு சார் பண்ண மாதிரி பிளாக் அண்ட் பிளாக். ஆமா, அந்த தாடி எல்லாமே பிளாக் இருக்கும். ஃபுல் ஒரே 1+1 2 ட்ரெஸ் இருக்கும். ஒரே பிளாக் கத்திரி வேலை ஷூட் பண்றோம். பிளாக்னு ஹாப்பியா சந்தோஷம் ஒத்துக்கிட்டோம். சிகரெட்டும் பிளாக் இருக்கட்டும் சொல்லிட்டு பிளாக் சிகரெட். ஓகே ஒரு நாளைக்கு எனக்கு சிகரெட் பழக்கம் இல்லை. எனக்கு ஒரு படத்துக்கு வந்து நம்ம என்ன வேற வழி இல்லை, அடிக்க கத்துக்கிட்டேன். 40 சிகரெட் ஒரு நாளைக்கு. ஏன்னா அது வந்து பிளாக் சிகரெட்ல உங்களுக்கு வச்ச உடனே 10 வச்சா சர்ன்னு போயிடும். ஓகே ஓகே ரெடி ஓகே சொல்லும்போது இப்படி வச்சு 10 வச்சுப்போம். என்னடா அது அப்போ ரெடி ஆக்ஷன் சொல்லக்கூடாது, ஓகே டேக்குன்னா நம்ம வைக்கலாம். அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். வச்ச சொல்கிற இது வரைக்கும் வந்துடுது. அப்போ 40 சிகரெட் அடிச்சு 3 நாள் என்ன வீட்டுக்கு போகும்போது வாயில் டேஸ்ட் தெரில. நான் பயந்துட்டேன். எனக்கு தெரியல, என்னடா அது மறுத்து போச்சு, ஒரு அந்த மின்ட் ஸ்மெல் வருது, சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரில, ஒரு சிகரெட் வச்சு அப்படி தான் இருக்குமான்னு எல்லாரும் கேட்குறாங்க. வச்சு அப்படி தான் இருக்குமா? அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து மென்தால் இருக்கும். ஆமாம், நமக்கு தெரியல. அப்புறம் என்ன ஆச்சு, ஷூட்டிங் மொபைலா ஒன்று இருக்கா கொடுங்க போட்டு பழக்கமாயிருது. அது அப்படி பழக்கமாயி அந்த ஷூட் முடிய வரைக்கும் என்னன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபைட்டிலும் மெயின்டைன் பண்ணோம். டயலாக் பேசும்போது இருக்கும். அது அது கேங்ஸ்டர் அந்த கேரக்டர்னால அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதான் டிசைட் பண்ணது. எவ்வளவு நாள் இந்த 40 சிகரெட் ஒர்க் பர் டே அப்படிங்கிறது கண்டினியூஸ்? ஒரு நாள்ல இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஃபுல் ஷெட்யூல் 25 டேஸ்ல எடுத்தோம். 25 நாளும் சிகரெட் இருக்கு. அப்புறம் சென்சார்ல படம் பார்த்து கேட்டாங்க, இது வந்து எனக்கு தெரிஞ்சு சிகரெட்டுக்கு இதே வியாபாரமா இல்லை படத்துக்காக நீங்க பண்ணீங்களா சென்சார்ல யாரோ கேட்டாங்க. சென்சார் போர்ட்ல கேட்குற அளவுக்கு அவ்வளோ சிகரெட். ஆமா கேட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட், ஏன்னா அது சில ஃப்ரேம் அழகா பியூட்டி பண்றதுக்கு தேவைதான். ஒரு குடும்ப படமா தான் தேவைப்பட்டு கன்னு ஸ்மோக் இதெல்லாம் இருக்காம ஸ்மோக் எடிட்ல பண்ணி கேட்டப்போ டேரக்டர் என்கிட்ட சொன்ன ரொம்ப சிரிப்பு வந்து இல்லை போக கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உனக்கும் கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கு, போக குறைச்சிக்கலாம் சொல்லி கொஞ்சம் எடிட் பண்ணாங்க. ஓகே, சிகரெட் பழக்கமே இல்லாத ஒருத்தவங்க ஒரு ஷூட்டுக்காக கண்டினியூஸா பேக் டு பேக் 40 சிகரெட். ஏன்னா இப்போ சிகரெட் அடிக்டா இருக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு அவ்வளவு சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. ஒரு 10, 15, 20 மேக்ஸிமம் 2 பாக்கெட் அந்த மாதிரி குடிப்பாங்க. பழக்கமே இல்லாதவங்க 40 சிகரெட் பிடிக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்துச்சு பாடியில? இல்லை நான் என்ன, அதுக்கப்புறம் நான் வந்து போய் இப்போ நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன், நடப்பேன், ஸ்போர்ட்ஸில் பண்ணுவேன். பட் எனக்கு ஒன்றும் அந்த ஜென்ரல் சிகரெட் அடிக்கவங்க ஜிம் போனால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, இங்கே பெயின் வரும், ஓட முடியும் சொல்லலாம். பட் நான் வந்து இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பழக்கமே நம்ம நினைக்கிற வச்சு தான் இருக்குது. நம்ம கையில் தான் ஹோல்டில் இருக்குது. நம்ம விட்டால் முடிஞ்சு போச்சு. சில பேர் அடிக்க முடிஞ்சா விட முடியாது சொல்லுவாங்க. அதெல்லாம் அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. பட் எனக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதே இல்லையே. செக் பண்ணி ஜென்ரலாக பார்த்துட்டேன், இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா செக் பண்ணி பார்த்தா அதில் ஒன்று டாக்டர்கிட்ட சொன்னேன் மாதிரி இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் உள்ளே இருக்கவே மாட்டேனே. ஆனால் வாயில் வச்சுட்டு விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருக்கும், டயலாக் பேசிட்டு விடுவேன் தவிர இந்த இன்ஹேலாக எடுக்க மாட்டேன். அதை யோசிக்கலாம், உங்களுக்கு டைமே இருக்காது. அதில் கரெக்டாக அடிக்கிறது முடிக்கிறானா இல்லை சீட் பண்ணுறானா இல்லை. ஆனால் படம் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போனதில்ல
எப்பவுமே சிகரெட் இருக்கும் பா ஏன்னா எப்போதான் அடிக்கிறேன் சேஞ்ச் அப்படின்னு வந்துருமே தவிர அவன் கரெக்டாக அடிக்கிறானா அந்த இது பார்க்க மாட்டாங்கல்ல. நான் சொல்கிறேன் தெரியாது. அது தெரிஞ்சிருக்காது. மேம் என்ன சொன்னாங்க, ஏன்னா கண்டிப்பா ஸ்மோக்கிங் ஹேபிட் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால இவ்வளவு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டிருப்பாங்களா? நானே சொன்னேன் ஆக்சுவலாக, நான் போய் சொன்னேன் அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் செயினா ஸ்மோக் பண்ண மாட்டேன். பட் அவங்க எதுவுமே ஸ்மோக் பண்ணி டிசைட் பண்ணுவோம் கரெக்டாக பெட்டராக பண்ணிக்கலாமே. ஸோ எதுவுமே பர்ஃபெக்டாக இன்னும் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. ஓகே, நான் சொன்னப்போ தான் தெரிஞ்சு 40 சிகரெட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள போச்சு 50-60 கேட்பாங்க. ஃபைட்டுக்கெல்லாம் ரொம்ப கொடுமை. ஃபைட் ரொம்ப கொடுமை இல்லை. ஃபைட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஒரு 15-20 பேர் அடிக்கிற சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஒரு சிகரெட் வச்சு 2 பேர் அடிக்குள்ள காலி ஆயிடும். அது கட்டு பாதி போச்சுன்னா திருப்பி சிகரெட்டை பிரேக் பண்ணி அந்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் பற்ற வைக்கணும். நான் ஒரு லாட்டாக வாங்கிட்டு போய் என்னால இப்போ சிகரெட் பொழைச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 40 சிகரெட்னா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அது போய் யோசிச்சேன், யாரா எட்டல் நம்மளா போய் இந்த வாலண்டியர் சிகரெட்ல தொடக்கூடாது அப்படின்ட்டு. சூப்பர். சிச்சுவேஷன் நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு தள்ளி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணும். அப்படி பிரஜின் சாரோட லைஃப்ல சிச்சுவேஷன்ல நான் இந்த ஒரு இதை பண்ணியிருக்கேன், சிச்சுவேஷன்ல நான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குங்களா? சிச்சுவேஷனுக்காக பண்ணதில்லை. நான் டெலிவிஷன் பண்ணிட்டு இருப்பேன், படம் பண்ணிட்டு இருப்பேன். டெலிவிஷன்ல வந்து நம்ம நடிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு ஒரு காசு கிடைக்கும். டெலிவிஷன்ல வந்து 50 days ஒர்க் பண்ணுவோம், ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு வெளியே வந்து படத்துக்கு வந்து தேடுறதும் அங்கே போகிறதும் இங்கே போகிறதும் இது மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ படங்களும் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கேப்பில் செகண்ட் கேப்பில் டெலிவிஷன் பண்ணுவேன், படம் பண்ணுவேன். ரெண்டும் மாறி பண்ணுவேன். இது டே பண்ணுவேன், நைட்டு போய் படம் பண்ணுவேன். ஓகே, இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பணமே சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக இதாகி போச்சுன்னா திருப்பியும் வந்து டெலிவிஷனில் வந்து ஏதாவது நல்ல கதைகள் ஏனோ தானோ பண்ணுற மாதிரி நான் பண்ணதும் கிடையாது. அதில் எனக்கு ஈடுபாடும் இல்லை. சும்மா கூட உட்காந்துருவேன். நமக்கு ஏதாவது நடிக்கிற ஸ்கோப் இருக்கா, இல்லை நம்ம பப்ளிக் இந்த ஒரு கேரக்டர் பார்த்தா பண்ணுற கேரக்டர் மாறக்கூடாது, வேறு யாரும் இந்த கேரக்டர் அட்டெம்ப்டும் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு சின்ன நேம் கிடைக்கணுன்றதை நான் பிளான் பண்ணி தான் டெலிவிஷனே பண்ணேன். ஸோ அது வந்து படம் பண்ணும்போது ஒரு ட்ரையலாக இருக்கும். இதில் ஃபைட் இருக்கும், பாக்ஸிங் இருக்கும், இதெல்லாம் படத்தை ட்ரையல். இது ட்ரையல் எடுத்துக்கலாம் விஷயம் இல்லையா? ஜீவா சார் அப்போ ஆரம்பிச்சது ஒரு பழைய வண்ணாரப்பட்டை, இது உன்னத்தான் நினைக்கையில ராத்திரி தூக்கம்ல இருந்தது. அப்புறம் இன்னொரு பாட்டு உங்க கண்ணு 2 தானே, அந்த பாட்டுலாம் ரொம்ப பயங்கரமா பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் மறக்க முடியாது, பயங்கரம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். அதெல்லாம் மோகன் நான்லாம் ஆர்குட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆர்குட் இப்போ வர இன்டர்நெட்ல வந்து முன்னாடி காலத்துல இந்த ஃபேஸ்புக்ல ஆர்குட் ஒன்று இருக்கு. ஓகே, அதுல தான் மெசேஜே பண்ணிப்போம். ஓகே ஓகே. இந்த ஆர்குட்ல இருக்கும்போது 2008-9 எண்ட்ல மோகன் சொல்றாரு, ப்ரோ ஒரு படம் பண்ணலாமான்னு. இப்போ நிறைய பேருக்கு ஆர்குட் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ வாட்ஸ்அப் மாதிரி அது ஒரு ஃபேஸ்புக் அந்த மாதிரி மெசேஞ்சர் மாதிரி பிளிங்க் ஆகும். ஓகே, அதில் மெசேஜ் பண்ணிப்போ இதில் தான் வந்துச்சு. அப்புறம் ஸ்பென்சரில் மீட் பண்ணி கதை சொல்லி 7 வருஷம் படத்தை எடுத்து அவ்வளோ லாங் எடுத்து ஷூட் பண்ணி பெரிய ஸ்ட்ரகிள். ஆக்சுவலாக அது முடிச்சு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க 2016. அப்போ 2 பெரிய படம் கூட ரிலீஸ் ஆச்சு, மாவீரன் கிட்டு ஷைத்தான். அப்போ 2 பேருக்குள்ள நம்ம படம் வருதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அப்போது நம்ம படம் அவங்களுக்கு ஈக்குவலாக நல்லா இருக்கு டாக் வந்து அப்போ வெளியே வரும் S2 பெரம்பூர்லேருந்து. அப்படியே ஷட்டர் ஆகுறாங்க. என்னடா இது 7 வருஷம் ஒரு படம் போராடி நடித்தோம், அந்த படம் வெளியே வருதுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை நடந்துருச்சுன்னு விஷயம் வந்து. அப்புறம் படமே இல்லை, 1 மாதம் ஷட்டர் அதை க்ளோஸ் பண்ணி அப்படி 1 மாதம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுன்னா அதுக்கப்புறம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல ஒரு 6-7 மாதத்துக்கு. இப்போ அந்த படம் வந்துடக்கூடாதா? ஸோ அதோட நேரங்காலம் அது அப்போதான் வரணும்னு இருந்திருக்கு. கரெக்ட். அப்போ சோஷியல் மீடியாவும் இல்லை. ஆமாம் சொல்லி தெரிய வைக்கிறதுக்கும் 2016 யோசிச்சு பாருங்க. அந்த படம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டு சொல்கிறீங்க, அந்த படம் அந்த பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தால் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு அது இருந்திருக்கும். சரி, மேபி அது அப்போ தான் வரணும்னு இருக்குது. அது நம்ம லைஃப்பில் கற்றுக்கிற விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் மோகன் பண்ணி 3 படம் மோகன் எங்கேயோ போயிட்டார், பெரிய டேரக்டர், சென்சேஷனல் டேரக்டர் வந்தார். இப்போ மோகனோட டச் இருக்குது. திரௌபதி வந்து மோகன் எனக்கு கேட்டார் பண்ணுறதுக்கு. அப்படியா? நீங்கள் பண்ண வேண்டியதா? கேட்டிருந்தாரு. அது எனக்கு என்னன்னா, சரி நம்ம எப்பவுமே அந்த காஸ்டோட விஷயத்துல வந்து சார்ந்து போறது என்னோட தவற கூட இருந்துக்கலாம். எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லை, எதையும் தாக்கியோ ஒரு விஷயமா. ஆனால் அவர் எடுத்த ரியல் நடக்கிற விஷயம் தான் எடுத்துட்டு இருக்காரு. யோசித்தேன், என்ன ப்ரோ காஸ்டா அப்படின்னு தான் யோசித்தேன். மேபி சரி, அப்போது அவருக்கும் என்னென்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணல. சரி ஜி வேற ஒன்று பண்ணிப்போம். ஸோ பழைய வண்ணார பார்ட் 2 பண்ணலான்ற ஒரு பிளான் பேசிகிட்டு இருந்தோம். இருக்குது சான்ஸு.
மேபி அது கன்ஃபார்மாக ஃபியூச்சரில் நடக்கும். செம. எனக்கு அப்போ இருந்த பிரஜன் சாரோட பத்தி மென்டாலிட்டி, ஏன்னா இப்போ ஒரு 2016 அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் அப்படின்னு சொல்றீங்க, ஒரு அப்போ சினிமாக்குள்ள ஏதாவது ஒன்று சாதிச்சிடணும் அப்படிங்கிற அறக்க பறக்க ஒரு ஆர்வமா இருக்கிற ஒரு யங்ஸ்டர் என்னென்னலாம் பண்ணாரு. இப்போ என்ன சொல்றது, நமக்கு அப்புறம் ஒரு படம் ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும், ஆனா நம்ம படம் இப்படியே இருக்கடா, ஷூட்டிங் ப்ராக்ரஸ் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்கும். அந்த டைம்ல இருந்த பிரஜன் சார் அந்த ஒரு 7 இயர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த இதை பத்தி தெரிஞ்சு. எனக்கு அப்போ இருக்க இப்போ இருக்க பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியல. நான் என்னன்னா பேசிக்கலாக கோவப்பட மாட்டேன், ரொம்ப மெச்சூர்டு. இதாக சுனாமி வருதா அப்படியே ஓகே அது பாட்டு வந்துட்டு அவ்வளோதான். ஸோ அவ்வளோ கேஷுவல் தான். ஏன்னா அது அப்போவே அந்த பொறுமை, ஏன்னா சினிமா பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரொம்ப ஆசைப்பட்டு படித்து அப்படி ஆங்கர் ஆகி டெலிவிஷன் போய் நடித்து நமக்கு இவ்வளோ பேர் பிடிக்கும், அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் படத்துக்கே வந்தது. ஸோ இவ்வளோ பொறுமையாக எனக்கு இல்லைன்னா நான் ஒரு ஆக்டராக இருக்க முடியாது, எந்த ஒரு ஆக்டருக்கும் பொறுமை இல்லைன்னா வந்திருக்க முடியாது. ஸோ அது ஒரு ப்ராசஸ் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. 7 இயர்ஸாக இந்த படம் வரவே வராதுன்னு சொன்ன நபர்களுக்கு இந்த படம் வருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு ஒருத்தருக்கு இருந்துச்சு. ஆனால் என் வீட்லேயும் நிறைய பேர் என் வீட்லேயும் சொன்னாங்க. ஏன்னா எந்த வீட்லேயுமே ஒரு 7 வருஷமாக நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் போகிறீங்க எந்த நம்பிக்கையில் போகிறீங்கன்னு கேட்டாங்க. பட் அவங்க என்ன ரொம்ப நம்பினாங்க. நான் சொன்னேன் ஒரு நாள் நடக்கிற கதை, ஃப்ரெஷ்ஷான பாட்டு. அந்த பாட்டு 2000 இப்போ சிலம்பரசன் சார் சிம்பு சார்லேருந்து தான் அந்த சிங்கிள் ட்ராக் விடுவாங்க. நம்மெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் அமௌண்ட்டு கேட்டோமோ ஜி நம்மெல்லாம் எதை நம்பி நீ இந்த பாட்டு எப்படி ஹிட் ஆக மட்டும் பாருன்னு விட்டாரு. நம்ம பீச்சுக்கு போகும்போதெல்லாம் இந்த மீன் சாப்பிடுவோம், இந்த குல்ஃபி வாங்கும்போதெல்லாம் அங்கெல்லாம் பாட்டு கேட்டுட்டு. ஸோ என் வீட்டு நான் ஒரு ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு வயசுன்னா ஒரு 4 வயசு இருக்கும். அந்த 4 வயசுக்காரன் வந்து 7 வருஷத்தில் 13-14 வயசு வந்தப்போ அவன் 4 வயசில் அவனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். என்னண்ணா படத்தை வந்துருக்கு சொன்னேன், எப்போ வரும் படம், இதை வந்துடும்டா இப்போ வந்துடும்டா, சும்மா படம் வரும் நான் படம் எப்போ வரும், இப்படியே நான் வண்டி தொடங்கும் போல இவனை பயந்தே நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்படியா? ஐயோ இவன் கண்ணில் பண்றவங்க அப்பவும் எங்க பேக்ல வீட்டில் அந்த ஒன்றத்தை நினைக்கல பாட்டு ஓடிட்டு இருக்கேன். ஓகே அப்பவும் நமக்கு என்ன பெரிய கான்ஃபிடன்ஸ், இந்த படம் ஷோர் ஷார்ட்டா பெருசா அடிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த நம்ம நினைச்சதை யூனிவர்ஸ் நம்ம கொண்டு கொடுத்துருக்கு. பட் சில காரணங்களால் அது நடக்காமல் போச்சு, அது நம்ம தப்பு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நான் எப்பவுமே ஒரு விஷயத்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ண நம்புவேன். ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால், அது டைம் தள்ளினாலும் அதோட வேலைகள் அது பண்ணும் அது டைம் வரும்போது. ஸோ அது நான் இப்போவும் நம்புறது தான். அந்த நம்பிக்கை 100% இருக்குது, அது குறைவே இல்லை எனக்கு. என் வைஃபை கேட்பா நிறைய பேர் லாரன்ஸ் மாஸ்டரோட மீட் பண்ணும்போது ஒரு விஷயமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிட்டு அவரோட போய் ஒரு செக் வாங்கினேன். மொட்டை சிவாவில் ஒரு வில்லன் கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. ஓகே, அது ஸ்கிரிப்ட் ஏதோ சேஞ்சஸ் நிறைய நடந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு அவர் கூப்பிட்டு செக் கொடுத்தாரு, மறக்கவே மாட்டேன். 25,000-30,000 கொடுத்தாரு. அப்போது லாரன்ஸ் சாரை பார்க்க நானும் என் ஒய்ஃபும் போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் பேசியிருப்போம். அவ்வளோ பிஸியான ஆள். 10 நிமிஷம் பேசிட்டு வெளியே வந்துடலான்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் சோஃபாவில் உட்காந்து பேசி நான் தரைக்கு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? அப்படியே பேசி அவரு இறங்கி கீழே சார் என்ன சார் கம்ஃபர்டபுளுக்கு கம்ஃபர்ட் வந்து உட்காந்து பேசிட்டே இருக்காரு. ஸோ என்ன நீ இவ்வளோ அது என்ன ஒரு சொன்ன வார்த்தை, என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்ன சார் பெரிய விஷயம், நம்மளாம் ஜெயிக்கலன்னா என்ன சார் நடக்க போகுது, ஸோ இது ரொம்ப நல்லது, இப்படி தான் சினிமாவில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீ இதை கீப் அப் பண்ணு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லி டக்குன்னு எனக்கு அப்படியே கண்ணில் கிளம்பி போய் செக் கொடுத்தாரு, இந்த படம் நீ பண்ணுறேன். என்ன சார் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டயலாக் ஒன்று கொடுத்துட்டு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று கொடுத்தாரு, சரியா ஞாபகம் இல்லை. அந்த டைலாக் ஒரு வார்த்தையை ஒரு 10 மாடுலேஷனில் பண்ண அப்படியே சொன்னார். சும்மா சிரிச்சிட்டு அப்படியா நீ நல்லா நடிப்பீங்க சொன்னாங்க ஒய்ஃபு. ஏன்னா என் ஒய்ஃபை வந்து ஏதோ கேரக்டருக்கு வேறு ஏதோ கேரக்டர் ட்ரெயின் பண்ண கூப்பிட்டுருந்தாரு, ஏதோ கேரக்டருக்கு. அவங்க மூலமாக தான் நான் உள்ளே போனேன். அப்புறம் நான் சொன்னேன், சார் என்ன சார் நடிக்கிறது, நீங்கள்லாம் பஸ் நீங்கள் சொல்லுங்கள் பஸ், நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறது பேசுகிறேன். அப்போ ஏதோ டைலாக் ஒன்று கொடுத்தா ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு 8-10 மாடுலேஷனில் பண்ணி காட்டி, சிரிச்சு காட்டுங்க, நார்மலாக பாட்டுங்க, கடுப்பாக காட்டுங்க, வெறுப்பாக காட்டுங்க. ஐயோ என்னையா நீ அப்படி சொல்லிட்டு பேசிட்டேன் சார், மணி லேட் ஆச்சு, இதுக்கு மேலே ரொம்ப தொந்தரவாக இருக்கும் சார் சொல்லிட்டேன். அதுலேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக அந்த மாதிரி இருக்கு ஒரு விஷயம். ஸோ இவங்க மாதிரி ஆட்கள் கிட்ட போகும்போது அந்த எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு விஷயம் நம்மளை பற்றி தோணுதுன்றதுனா அப்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த நாட் அவுக்கணுன்றதான் விஷயம், அதுதான் டைம்ன்ற விஷயம். அதான் இந்த எம்ஜிஆர் சார் ஏதோ சொல்லி நான் ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒன்று பார்த்துருக்கேன், உங்களை தேடி எப்போ வாய்ப்பு டோர் நாக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது, எல்லா டைம்லையுமே நீங்கள் ரெடியாக இருக்கணும், நைட்டு 2 மணி கூட நீங்கள் ரெடியாக இருக்கணும். இல்லை அதுதான் எப்பவுமே நான் என் காரில் எப்பவுமே நான் சொல்கிறது தான், நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். எல்லா கூட 2 படம் 3 படம் பண்ணிட்டேன், ஒரு படத்தோட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம புக்கிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கோம், அவங்க கூப்பிடுவாங்க. எப்பவுமே என் காரில் வந்து ஒரு 10 சட்டை, 10 பேண்ட்டு, செருப்பு, ஷூ, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு,
எல்லாம் நான் போட்டு வச்சுப்பேன். எப்போ ஃபோன் அடிச்சு நான் கிளம்பிடுவேன். ஓகே. நான் லைன் மட்டும் தான் கேட்பேன். இந்த லைன் ஓகே ஃபைன் ஓகேவா கிளம்பு. ஏன்னா எந்த படம் யாருக்கு எப்போ எது நடக்கும்னு டேர்னிங் பண்ண நமக்கு தெரியல. அது தெரியவன் கடவுள் ஆக்சுவலாக நம்மகிட்ட எதிர்ப்பு. விக்ரம் சார்ட்ட யாரை கேட்டாங்களே, ராஜபாட்டை வந்து அவர் வந்து இப்போ கமல் சார் தசாவதாரத்தில் அவ்வளோ கேட்ட போட்டிருந்தாரு. விக்ரம் சார் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த அவர் வந்து இப்போ கூட வீரதீர சூரன்லாம் சொல்கிறேன் தூள் மாதிரி அவர் இந்த டைமும் ஏன் இப்படி உழைக்கணுன்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல. ஸோ அவரும் ஒரு சஸ்டைனிட்டியில் இருக்கார். அடிச்சிட்டாரு, ஐ மாதிரி படம் பண்ணிட்டாரு, தங்கலான் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் நம்ம யோசிச்ச காலத்தில் அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு. அப்போ நம்மளாம் ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து விக்ரம் சாரும், இப்போ தனுஷ் சாரு, இவங்க எல்லாமே. இவங்களெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் இவங்க விட்டு என்ன விஷயம் நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க பொறுமை, அவங்க ஒரு இடம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் ஏதோ இருக்கு, அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு தேடல். ஆனால் 41 இயர்ஸ்ல தான் ஒரு பிரேக்கே வந்திருக்கு. அது வரைக்கும் அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன், மலையாளத்திலும் சரி தமிழும் சரி. விக்ரம் சார் 41 தான் சேது வந்து. அப்போ சேது நடந்த அந்த பொறுமை, அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு, சீரியல்லையும் நடிச்சிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு துளி கூட அவர் இப்போ கூட எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அவர் முகத்தில் ஏதாவது தெரியுதா ஆக்சுவலாக? இல்லை, ஒன்றுமே இல்லை. அவ்வளோ அதுதான் நம்மளே மாற்றிக்கிறதுலும் சேஞ்ச் பண்ணுறது தான் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் ஸ்க்ரீனில் இதாயிரும். அது சினிமாக்காரங்களுக்கு ஜாஸ்தி இருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ விக்ரம் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி முடிச்சுட்டு, இப்போ அஜித் சாருக்கு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் படம் போகிறதுக்குள்ள அந்த கேப்பில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட், இன்னும் நீங்கள் சம் மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து நடக்கக்கூடாது. அதே மாதிரி விக்ரம் சாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆமாம், காலில். அவ்வளோ. ஆனாலும் சரி ஓகே வேறு ஏதாவது பார்த்துக்கலாம், பெட் ரெஸ்ட் வரைக்கும் போயிருச்சு, பார்த்துக்கலாம் இல்லாமல் இல்லை நான் சினிமாவில் திருப்பி போய் ஏதாவது பண்ணுறேன், அந்த ஒரு இது இருக்கும் எப்போவுமே. வைராக்கியம்னு சொல்ல முடியாது, ஏதாவது நான் பண்ணிடணும் அப்படிங்கிறது. அதான் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க காலகட்டத்தில் வந்து அவ்வளோ படங்கள் பண்ணி, இப்போ அஜித் சாரும் சரி விக்ரம் சாரும் அவங்களோட போட்டிகள் வந்து என்னன்னா அவங்க எவ்வளோ படம் பண்ணிட்டாங்களே. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பீக்கில் இருக்காங்களே எல்லாருமே. விஜய் சார் எல்லாருமே, அப்புறம் பொலிட்டிக்ஸ் போனாலுமே அவரிடத்த யாராலையும் பிடிக்க முடியாது, நடக்கிற விஷயமே கிடையாது. அஜித் சார்லாம் ஓப்பனிங்லாம் இப்போ குட் பேட் அக்லி வந்து வரப்போகுது. ஸோ என்னதான் பண்ணாலுமே அவங்க அதுக்கு உழைச்ச பேஷன்ஸும் பொறுமையும் ஹார்ட் ஒர்க்கிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கல்ல. அது இனி வர காலகட்டத்திலலாம் அதை எப்படி அதில் யாரும் காம்பன்சேட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் நடக்கும், ஒரு 5 years ஸ்பேன் நடக்கும், ஒரு காமெடின்னு வருவாங்க, அடுத்த 5 yearsல அடுத்த காமெடின்னு வருவாங்க. அதே மாதிரி ஒரு ஹீரோ மாறி 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 வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க மாறாமல் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ அவங்களுக்கு இவ்வளோ விஷயம் கற்றுருப்பாங்க. இல்லை அவங்க ட்ரிக்கியாக இருக்கவே முடியாது, உழைச்சா மட்டும்தான் இங்கே சினிமாவில் நிற்க முடியும். ட்ரிக்கியாக பண்ணவே முடியாது. மேபி சின்ன சின்ன விஷயம் ட்ரிக்கியாக பண்ணலாம், அப்புறமா காணாமல் போயிடும். உழைப்பு, டைம், லக்கு, இது கண்டிப்பாக கம்பல்சரி வேணும். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.